गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नि। राम राम, வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி நம்மளுக்கு புட்டு பண்ணி பண்றது, நைவேத்தியம் பண்றது விசேஷம். ஸோ அந்த புட்டு அரிசியும் வெல்லமும் வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். இப்போ புட்டு பண்றதுக்கு ஒரு 2 ஆழாக்கு நார்மல் பச்சை அரிசி, சாப்பாட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை சுத்தமாக வடிய விட்டுட்டேன். ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணினா போகிறோம், ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம விட்டுட்டோம்னாலே இது காஞ்சிரும். அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வெறும் இலுப்பச்சட்டியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதோட கலர் இந்த கலரில் இருக்கணும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இந்த அளவுக்கு செவக்க வறுத்தோம்னா தான் நமக்கு புட்டு பண்ணுறதுக்கு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் நல்லா நைஸாக நல்ல ரெட்டிஷ் ப்ரௌனுக்கு, கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இந்த மிஷினில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்சியில் போட்டாலே நல்லா அரைப்பட்டுரும். இதை நான் உங்களுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசியை நைஸாக இந்த மாதிரி அரைச்சின்னு வந்தாச்சு. ஸோ இதோட கலரே பாருங்கள், நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌனில் இருக்குது. நல்ல இந்த பதத்துக்கு அரைச்சின்னு வந்தாச்சு மிக்சியில். இதை சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு அழகு அரிசி எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி நான் கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட் தளன்னு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு மீடியம் சூடு வந்தால் போகிறோம். இந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். எதுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறோம்னா கலர் கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கிறோம். இந்த மஞ்சள் தண்ணியை தான் நம்ம விட்டு விட்டு பிசைய போகிறோம். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த தண்ணியை தான் நம்ம இதில் தெளித்து பிசைய போகிறோம். இப்போ இந்த மாவை அப்படியே நான் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எது சௌரியமோ அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அகலமான இதில் போட்டுட்டோம்னா தான் பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மஞ்சள் ஜலம், உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு பிசைஞ்சுக்க போகிறோம். நம்ம சூடாக இருக்கும், கொஞ்சம் பிசையும் பொழுது பார்த்து பிசையணும். ஸோ நான் 1க்கு 2ன்னு கணக்கு பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஜாஸ்தியாக இந்த மாதிரி இருந்ததுன்னா விட்டுடலாம். பட் வைக்கும்பொழுது நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த சூடாக இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மஞ்சள் தண்ணியை தெளித்து அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு விடணும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டி இல்லாமல், அதாவது இந்த தண்ணி ஃபுல்லாக இதில் ஒன்று சேரணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி எடுத்துட்டுருக்கேன். கரண்டியில் இப்படி அமுக்கி அமுக்கி அந்த ஜலம் போய் அதில் நல்லா இது பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணி மெதுவாக அதாவது ஓரளவுக்கு தண்ணி வாங்குற வரைக்கும் நம்ம இப்படியே தண்ணி விட்டு 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 பிசைய போகிறோம் இந்த மஞ்சள் தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உப்பு தண்ணி விட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் அப்படியே ஒத்தாப்பில் பிசைஞ்சாச்சு. இது பாருங்க, பார்த்தா இதில் கிட்டத்தட்ட ஒரு 2-2.25 டம்ளர் தண்ணி வாங்கியிருக்கு. நம்ம இதில் வைக்கும் பொழுது ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சுருந்தோம். எப்பயுமே கொஞ்சம் கூட வச்சுட்டா பரவாயில்ல, தப்பில்லை. ஸோ இதோட பதம் என்னென்னா தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்ச பதம். இப்படி உதிராக இருக்கா, இதே நம்ம இப்போ பிடிச்சோன்னா இப்படி பிடிக்க வரும், திருப்பி விட்டோம்னா விட வரும். இதுதான் இதோட பதம். அதாவது பாருங்க, பிடிச்சா பிடிக்க வரும், நல்லா விட்டுதுன்னா இப்படியே விட வரும். இதுதான் பதம். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளை துண்டு எடுத்துட்டுருக்கேன். இதில் இது ஃபுல்லாத்தையும் அப்படியே போட்டு மூட்டை மாதிரி கட்டி ஆவியில் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ வேக வச்சு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சிருக்கு. இப்போ இதை வச்சு இதை அப்படியே நம்ம மூட்டை கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இது உள்ளே வைக்கிறேன். பரத்தி நாப்பில் வச்சோன்னா தான் நல்லா வேகும். ஒரு 20 நிமிஷம் நல்லா இதை வேக விட்டு எடுக்கணும். 20 மினிட்ஸ் இது வேகணும். இது அப்படியே இது இட்லி பானையை போட்டு மூடியை போட்டு மூடிட வேண்டியது.
மூடியாச்சு. நல்ல ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போது அந்த மாவு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது வேகிறதுக்குள்ள எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 3/4 ஆழாக்கு, இப்போ 1 ஆழாக்கு அரிசின்னா 3/4 ஆழாக்கு வெல்லம், நான் 2 ஆழாக்கு அரிசி எடுத்ததுனால 1.5 ஆழாக்கு வெல்லம் இந்த மாதிரி கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். டபுள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம பாகு வைக்க போகிறோம். அப்படியே நல்லா டங்கு பதம்னு சொல்லுவோம் இல்லையா, உருட்டினா உருட்டுற அளவுக்கு வர மாதிரி பாகு வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரே கப்பால் அரிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய கப்பில் அரிசி எடுத்துக்கிறோம்னா அந்த கப்பில் 3/4 ஆழாக்கு வெல்லம் எடுத்து கொஞ்சமாக அது மூழ்கிற அளவு ஜலம் விட்டு கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி இந்த மாதிரி பாகு காய்ச்ச போகிறோம். ஸோ இதுதான் கணக்கு. இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே அந்த புட்டும் வேகட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ இது நம்ம ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துட்டு வச்சு பாருங்க. இதை இப்போ கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எடுத்த ஒன்றும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கையால் இப்படி கரண்டியால் இப்படி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் உதிர்ந்துடும். அதுக்குள்ளே பாகும் ரெடி ஆகட்டும், நம்ம இதை வச்சு கலக்கணும். இந்த கேப்பில் நெய்யில் முந்திரி தாளிச்சுக்க போகிறோம் புட்டில் போடுறதுக்கு. உடைச்ச முந்திரி, இதுக்கு திராட்சை எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது, முந்திரி மட்டும்தான். ஸோ இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி வறுத்துண்டாச்சு. இதே நெய்யிலேயே திருகின தேங்காய் நல்லா ஒரு 1/2-3/4 மூடி போட்டுக்கலாம் நம்ம பண்ணியிருக்க அளவுக்கு. இதையும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இதை கொஞ்சம் செவக்கவே வறுத்துக்கலாம், கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போது இந்த பாகு கொதிச்சுட்டு இருக்கு, இதுக்கு பதம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இதை விட்டோம் அப்படின்னா, விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை அப்படியே மெதுவாக எடுத்து உருட்ட வரணும். ஸோ அதுதான் பதம். பாருங்க, இப்படி எடுத்து இப்படி உருட்ட வரணும். உருட்டிட்டு இப்படி போட்டோம்னா டங்குன்னு சத்தம் வரணும். இதுதான் டங்கு பதம், அதாவது கெட்டி பதம்னு சொல்லுவா. இன்னும் 2 நிமிஷம் கூட நமக்கு இருக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். அதாவது தண்ணியில் போட்டுட்டு எடுத்தோம்னா நல்லா அப்படியே உருட்டிக்கிண்டு வரணும், அதுதான் பதம். அவ்வளோதான், சிம்பிள். திரும்பவும் நான் பண்ணி காமிக்கிறேன். மெதுவாக இப்படி தண்ணியில் போட்டுட்டு எடுத்தோம்னா நல்லா அப்படி பிசுக்குன்னு உருட்டிக்கிண்டு வரணும். அவ்வளோதான், இதுதான் பதம். இப்போ இதை அப்படியே நம்ம அந்த புட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டி கலர போகும். அவ்வளோதான். இப்போ இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி அப்படியே கலரிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இது நல்லா உதுத்து வச்சுருக்கோங்கிறதுனால சூப்பராக வரும். அப்படியே ஊற்றி 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 கலரிக்க போகிறோம். நம்ம பண்ணி வச்சுருந்த பாகு ஃபுல்லாத்தையுமே இதில் விட்டு கலரியாச்சு. இது பாருங்க, ஆற 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 நல்லா இன்னுமே உதிராக வந்துடும். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ நல்லாவே ஆறுனா உதிராக வந்துடும். வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம எப்பயுமே நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வறுத்துட்டு பண்ணினோம் அப்படின்னா சூப்பராக வரும் புட்டு. இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுலேயே நம்ம நெய் கொஞ்சம் நிறையா விட்டு தான் வறுத்துருக்கு, தேங்காயும் முந்திரியும். வேணும்னா உங்களுக்கு மேலாப்ப இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா இப்போ கலரி விட்டுக்க போகிறோம். இதில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்கணும். ஸோ சில பேர் சுக்கு பொடி, பச்சை கற்பூரம் அதெல்லாம் சேர்ப்பா. பட் நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். வெறும் ஏலக்காய் பொடியே இதுக்கு போதுமானது. பச்சை கற்பூரம் போட்டோம்னா அதோட ஸ்மெல் கொஞ்சம் தனியாக தெரியும். அதனால் ஸோ இதையும் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது. அவ்வளோதான், புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுது நமக்கு. பாருங்க, ஆற 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 இன்னும் நல்லா உதிராக வந்துடும். நான் சொன்ன மாதிரி அரிசியை நல்லா வறுத்துட்டு இது மாதிரி பண்ணுங்க. இதுக்கு பிகினர்ஸ் கூட இது பண்ணலாம், ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் பொறுமை தான் அதுக்கு அவசியம். சொன்ன மெத்தடில் புட்டு ட்ரை பண்ணுங்க. அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம்.
ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.